மெஹ்ரான் கர்மி நசீர் ஈரானை சேர்ந்த இவரு சின்ன வயசுல இருந்தே அரசியல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்திருக்காரு. இளமையிலேயே அரசியல் வெற்றி கொண்டிருந்த இவரு அந்நாட்டு ஆட்சியையே எதிர்த்து வேலை செஞ்சிருக்காரு. அதுல கடுப்பான ஈரான் அரசாங்கம் அந்த நாட்டை விட்டு தலைவனை வெளியே அனுப்பியிருக்கு. அதுக்கு பிறகு பல நாடுகள்ல தங்கலான்னு நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா சரியான டாக்குமெண்ட் இல்லாதனால இவரால் எங்கேயுமே போக முடியல. எல்லா இடத்துலயும் சுத்திட்டு கடைசியா பிரான்சின் சார்லஸ் டீகோல் ஏர்போர்ட்டுக்கு வராரு. டாக்குமெண்ட் இல்லாததுனால அங்கிருந்து வெளியே வர முடியாம மாட்டிக்கிறாரு. அப்புறம் ஏர்போர்ட்ல தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரு. இப்படியே 1 இல்ல 2 இல்ல சுமார் 18 வருஷம் ஏர்போர்ட்லயே வாழ்ந்துருக்காரு. அங்க இருக்கிற ஒரு பெஞ்ச் இவருடைய வீடா மாறிடுச்சு. இவரு யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காதனால ஏர்போர்ட் அபிஷியல்ஸும் இவரை வெளியே போகவும் சொல்லல. அங்க வேலை செய்யற எல்லாரும் மெஹ்ரானுக்கு ஃப்ரெண்ட் ஆகியிருக்காங்க. இந்த 18 வருஷத்துல பொருளாதாரம் படிச்சு பாஸும் ஆயிருக்காரு. இது போக கையில கிடைக்கிற எல்லா பேப்பர் புக்கையும் அவர் படிப்பாராம். இப்படி இருக்கிறவரு தன்னோட கதையவே த டெர்மினல் மேனுங்கிற பேர்ல எழுதி ரிலீஸும் பண்ணியிருக்காராம். அந்த புக்கை மையமா வச்சு ஹாலிவுட்ல த டெர்மினல் மேன் ஒரு படமே எடுத்திருக்காங்க. இத்தனை வருஷமா ஏர்போர்ட்ல இருந்ததுனால இவரை விமான நிலைய சிறை கைதினோ நாடுகளே இல்லாத நபர்னு சொல்றாங்க. 2006ல வயது மூப்பு காரணமா கொஞ்ச நாள் ஒரு ஷெல்டர்ல தங்க வைக்கப்படுறாரு. 2022ல அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்த இவரு அதே நாள்ல அங்கேயே இறந்துட்டாரு. மெஹ்ரான் ஒரு சாதாரண மனிதர் தான், ஆனா அவர் ஒரு அசாதாரண வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. இவரை பத்தின உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க தெற்கின் குரல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.